பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டு முழுக்க பல பண்டிகைகள் வந்தாலும் தை திருநாள் பொங்கலுக்கு தனிச்சிறப்பு இருக்கு. பூமியும் சாமியும் நம் கட்சின்னு பாடினாலும் பூமி தான் சாமின்னு சொல்றது தான் பொங்கல் விழா. எல்லாத்துக்கும் மேலா ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்ற தமிழர் பண்பாட்டின் கொண்டாட்டம் தான் பொங்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம தாய் நாட்டிலிருந்து வேறொரு மண்ணுக்கு மாறி போகிற ஒவ்வொருத்தரும் நம் மண் மணத்தையும் வேரின் வாசனையும் மனசுக்குள்ள சுமந்துட்டு தான் புலம்பெயர்ந்து போறோம். அந்த மண் வாசனையை உணரச் செய்கிற பண்டிகை தானே பொங்கல். தை திருநாள் அப்படின்னதும் நம்ம மனசுல என்னென்ன காட்சிகள் ஓடும்? உதிக்கின்ற கதிரவன், வீட்டு வாசல்ல பெரிய கோலம், செங்கலை அடுக்கி விறகு மூட்டிய அடுப்பு, அந்த அடுப்பிலே பொங்க பானை, பானையை சுற்றிய மஞ்சக்கிழங்கு, நிக்க வச்ச கரும்பு, அந்த பானை பொங்கும் போது குலுவையிடும் பெண்களுடைய ஒலி. அப்படி இந்த பொங்கல் வீட்டுக்குள்ளே கொண்டாடப்படுகின்ற குடும்ப பண்டிகை அல்ல, சமூக விழா இல்லைங்களா? அதனாலதான் அமீரக தமிழகம் அமைப்பினர் ஆண்டுதோறும் தமிழ் சமூகத்தினரை ஒன்று திரட்டி பொங்கல் விழாவை வெகு சிறப்பாக அபுதாபியில் கொண்டாடிட்டு வராங்க. இந்த ஆண்டும் 2025 ஆண்டும் ஜனவரி 5 நாள் கலிஃபா பூங்கா, அபுதாபியில் இருக்கின்ற கலிஃபா பூங்காவில் பொங்கல் விழா அமீரக தமிழகம் அமைப்பினரால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கிறது. பொங்க பானையும் தமிழர் விருந்தும், குழந்தைகளுக்கான பெரியவர்களுக்கான விளையாட்டுகளும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமுமாக பொங்கல் விழா களை கட்ட போகிறது. காலை 8 மணி முதல் தொடங்குகிறது. நாங்க அபுதாபியில் வாழ்ந்த ஆண்டுகளையும் அமீரக தமிழகம் நடத்திய பொங்கல் விழாக்கள்ல கலந்துகிட்ட நினைவுகள் இன்னும் எங்க மனசுல பசுமையா நிறைஞ்சிருக்கு. இயற்கையோடு இயைந்த பொங்கல் விழாவை வீட்டுக்குள்ளே தொலைக்காட்சி பெட்டிகளின் முன் கொண்டாடி கழிக்கலாமா? நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பம், நட்பு, சுற்றத்தாரோடு சேர்ந்து அபுதாபி கலிஃபா பூங்காவில் நடக்கவிருக்கின்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.